Hi and welcome. என் பேர் அவினாஷ் அண்ட் இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமாக ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா பிபிடி, அதாவது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர். இது இருக்கிறவங்களோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி ஸ்டேஜஸ் கடந்து வரலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு வரும். அந்த பேட்டர்ன் என்ன, அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அண்ட் லெட்ஸ் பிகின். பிபிடி அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக DSM-5 என்ன போட்டிருக்காங்கன்றதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நான் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னா என்னென்னு தெரியலனா அந்த வீடியோவை போய் பாருங்கள். இங்கே நம்ம ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் விளக்குறேன். ஸோ பிபிடின்றது இட்ஸ் கேரக்டரைஸ்ட் பை த பர்சன் ஃபீலிங் அ க்ரானிக் சென்ஸ் ஆஃப் abandonment. ஓகேங்களா, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்கன்னு ஒரு பயத்தில் இட் பிகம்ஸ் அ செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. ஏன்னா அவங்க விட்டு போயிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணி புழிஞ்சி நசுக்கி நீங்கள் உண்மையிலே விட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுதான் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் உடைய ஒரு கீ ஃபீச்சர்னு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, இது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ நார்சிசிஸ்டிக் அப்யூஸ். பார்த்தீங்கன்னா நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் பார்த்தீங்கன்னா there is lack of empathy. Okay, there'll be some amount of sadism in that relationship. அதே மாதிரி அங்கே வேலிடேஷன் சீக்கிங் பிஹேவியர் நிறையவே இருக்கும், நிறைய சீட்டிங் நடக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் பிபிடி ரிலேஷன்ஷிப்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹைப்பராக ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ராமா மாதிரி போயிட்டுருக்கும். பிரேக்கப் பேட்சப் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போயிட்டுருக்கும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி அப்படியே உங்களுக்கு ஒரு 2 முறை நடந்துருச்சுன்னா 3ஆவது முறை நீங்களே ஓகே இதுதான் திருப்பி வருவாங்க 2 நாளுக்கு அப்புறம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. ஸோ இதுதான் பிபிடியோட பேட்டர்ன். இப்போ இதோடைய ஸ்டேஜஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம ஸ்டேஜ் 1 பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 இஸ் லவ் பாம்பிங். ஸோ ஒரு நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி லவ் பாம்பிங் ஸ்டேஜ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் பிபிடிலையும் இந்த லவ் பாம்பிங் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இது நீங்கள் இந்த பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அண்ட் ப்ளஸ் ரொம்ப ஒரு இன்டென்ஸ் சென்ஸ் ஆஃப் லவ் அப்படி இருக்கும். they'll validate you a lot. ஓகே, அவங்க உங்களை ரொம்ப ஹையாக பேசுவாங்க, ரொம்ப ஒரு பெடஸ்டலில் வச்சு பேசுவாங்க. நீ எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க, நீங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் அமேசிங், நீங்கள் தான் கிரேட், இந்த மாதிரி உங்ககிட்ட அந்த டைமில் பேசுவாங்க. இதே டைமில் they may also express things like என்னுடைய என் லைஃப்பில் வந்தவங்க எல்லாம் என்னை ஏதாவது ஒரு விதத்தில் அப்யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. Or they might resort to cognitive dissonance, right? They might talk about their exes poorly. அவங்களுடைய past relationship, அதாவது அவங்களுடைய எக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி அவன் இப்படி இவங்க அப்படி இந்த மாதிரி அவங்க ஏதாவது கமெண்ட் அடிச்சிட்ருக்கலாம். யூ மே ஆல்சோ அப்சர்வ் பேட்டர்ன்ஸ் such as something like ரொம்ப ஒரு டிப்பிக்கலான ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஐ ஃபீல் சேஃப் வித் யூ, அதாவது நான் உங்கள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ மீன் அந்த இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் இல்லை ஃபியூ டேஸ்க்குள்ளே இந்த லெவலுக்கு இன்டென்ஸாக அந்த ரிலேஷன்ஷிப் போகும். ஸோ இதனாலே உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்னா ஐ நீட் டு ப்ரொடெக்ட் யூ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த ஐ நீட் டு ப்ரொடெக்ட் யூன்ற ஃபீலிங் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. அதுதான் ஸ்டேஜ் 1. செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மெசேஜுக்கு ஒரு 1/2 hour ரிப்ளை பண்ணலைன்னா அவங்க உடனே ஒரு 4 ஃபோன் கால் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தே வில் ஃபீல் லைக் உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவல் ட்ராப் ஆகுதா, இல்லை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்ற அந்த ஆங்ஸைட்டி பில்டப் ஆகிட்டு வரும் அவங்களுக்கு. நீங்கள் ஒரு லெட்ஸ் சே தினமும் மார்னிங் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிறீங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு ரீசனுக்கு நீங்கள் எழுந்து ரொம்ப பிஸியாக இருந்துச்சு, நீங்கள் சட்டுப்பட்டுன்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெசேஜ் பண்ண மறந்துட்டீங்க. அதை பிடிச்சிக்கிட்டு தே மைட் கிரியேட் அ ஃபைட் or they might create an argument saying நீ எப்போவுமே மெசேஜ் பண்ணுவ, நீ இன்றைக்கி மட்டும் எதுக்கு மெசேஜ் பண்ணல, ஒரு மெசேஜில் என்ன நடக்க போகுது, நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இஃப் யூ வாண்ட் டு மேக் டைம் யூ கேன் மேக் டைம். இந்த மாதிரி அந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸை எடுத்துகிட்டு they might end up getting a little paranoid. ஸோ அதுதான் இந்த ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3
இங்கே வந்துட்டு அந்த paranoia and anxiety builds up a little more. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப நீங்கள் ஒரு ஜோக்கிங்காக ஏதாவது ஒரு ஃபன்னாக ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பெரிய ஃபைட்டாக க்ரியேட் பண்ணி உங்கள் பவுண்ட்ரிஸை ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேஜ் 2 கடந்து வரும்போது நீங்கள் ஹெல்த்தியாக சில பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போதோ இல்லை விளக்கும் போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இல்லை வேலை நேரத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க டெலிபரேட்டாக அதை வந்து புஷ் பண்ணி பார்ப்பாங்க, அந்த பவுண்ட்ரிஸை வயலேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க they'll try to nudge those boundaries. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து டிப்பிக்கலாக த ஃபைட்ஸ் எஸ்கலேட் டு பாயிண்ட் வேர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போகும்போது நல்லா ஜாலியாக இருக்குது, அந்த பார்ட்டிலையும் நீங்கள் எல்லோரும் ஜாலியாக இருக்கீங்க, ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது பாதி வழியில் ஜாலியாக இருக்கீங்க, ஏதாவது ஐசோலேட்டாக ஒரு வேர்டு ஒன்று சொல்லியிருப்பீங்க, அந்த வேர்டை பிடிச்சிட்டு அவங்க வந்து உங்களை ஒரு 3 நாளைக்கு அக்ரெசிவாக திட்டி கலாட்டா பண்ணி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் கூட அந்த ஐடியலைசேஷன் பண்ணாங்க இல்லைங்களா, நீங்கள் தான் கிரேட்டு, நீங்கள் தான் நல்லவங்க, நீங்கள் தான் எக்ஸலண்ட் அப்படின்னு உங்களை அப்படியே அந்த பெடஸ்டல்லேருந்து இறக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க அந்த மாதிரி உங்களை அப்படியே அந்த ஒரு யூஆர் அ கிரேட் பர்சன் அப்படின்றதுலேருந்து அந்த ஸ்கிரிப்டை ஃப்ளிப் பண்ணி யூஆர் அ ஹாரபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேஜில் அவங்க உங்ககிட்ட சொல்லி சண்டை போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா யூ வில் நோட்டிஸ் சம்திங் வெரி வெரி பெக்யூலியர். சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவாங்க, அந்த கோவம் இறங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். they become the Hulk in a very simple term, right? So in a way they are trying to push you and see how far you will go. ஏன்னா நீங்கள் வந்து விட்டுட்டு போயிட போகிறீங்கன்ற அதே பயம் தான் இங்கே வந்து அந்த ஃபியர் டர்ன்ஸ் இன்டு ஆங்கர் இங்கே. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ரீசனுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, they may involve in NSSIs or they might also threaten you saying நீ இப்படி பண்ணலன்னா நான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி இந்த ஒரு த்ரெட்னிங் டைப் ஆஃப் பிஹேவியர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டேஜில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டேஜை ட்ரெட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4 will be miserable for both you and your BPD partner. ஸோ ஸ்டேஜ் 4ல் பார்த்தீங்கன்னா உங்கள் பிபிடி பார்ட்னர் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுப்பாங்கன்னா, நான் எவ்வளோ பண்ணி பார்க்குறேன், நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், ஆனால் வந்துட்டு எனக்கு இன்னும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நம்பா இருக்குது உள்ள, இவங்க என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல, என்னை விட்டு போயிட போகிறாங்க ஒரு நாள், பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேரனாய்டு ஐடியேஷனில் இறங்கி அவங்க மைண்டில் இதெல்லாம் இந்த மாதிரி ஓடுதுன்றது உங்களுக்கு தெரிய வராது. பட் தேல் ஸ்டார்ட் அஸ்யூமிங், ரைட்? நீங்கள் சும்மா யார்கிட்டையாவது வந்துட்டு ஒரு கண்ணு காமிக்கிறீங்க, இல்லை யூனோ பை மிஸ்டேக் நீங்கள் எங்கேயாவது வந்துட்டு யூ ஜஸ்ட் தோராயமாக யூ லுக்ட் அட் சம்படினா அதை கூட அவங்க ஒரு பேரனாய்டு ஐடியேஷனில் இறங்கிட்டு யூனோ யூ ஆர் அட்ராக்டட் டு தட் பர்சன் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் போய் இறங்கிடுவாங்க. இந்த ஸ்டேஜ் டிப்பிக்கலாக எப்படி போய் முடியும்னா வந்து நீங்கள் அவங்கள விட்டு போயிட போகிறீங்கன்ற பயத்தில் நீங்கள் அவங்கள விடுறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு they will proactively say, oh let's break up, let's not be together anymore, you will not last with me, உன்னாலே என் கூட நிறைய I don't think you have what it takes to satisfy me or give me a sense of comfort அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் I want to break up with you சொல்லிட்டு விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்டேஜில். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த பிபிடியோட பார்ட்னர்னால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன நடக்குது, எதுக்காக எல்லாம் டவுன்ஹில் போகுது, நல்லா தானே இருந்தோம் இவ்வளோ நாளாக, அப்படி நீங்கள் வந்து யோசித்து பார்ப்பீங்க. பட்
அவங்க இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சண்டை போடுறது வந்து யூ வில் நாட் நோ தட் தேர் ஸோ மச் ஆஃப் பேரனோயா கோயிங் ஆன் இன்சைட் தியர் மைண்ட். அவங்க வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஒரு ஆக்ஷனையும் அப்சர்வ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு காசேஷன் கோரிலேஷன் அவங்களே மைண்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் கைண்ட் ஆஃப் கிவ் யூ அ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஆர் இன் சம் கேசஸ் தே வில் ஈவன் சே கால் யூ அண்ட் டெல் யூ இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேஜ் 5 டிப்பிக்கலாக இந்த ஸ்டேஜில் ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாகவே முடிஞ்சு போகலாம். யூ மைட் மூவ் ஆன் அண்ட் தே மைட் இம்மீடியட்லி ஜம்ப் டு another person ஃபார் அ ரிலேஷன்ஷிப். பிகாஸ் பிபிடி இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ட்ராமா பாண்டிங்கிறது நிறைய நடக்கும். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளில வந்தால் இம்மீடியட்டாக இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் ஜம்ப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிபிடி ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸில். ஓகே, ஸோ ஒன்று அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போய் யூ போத் மைட் கோ இன் செப்பரேட் டிரெக்ஷன்ஸ். இல்லைனா வந்துட்டு இன்னொரு அவுட்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேர் யூ ஆர் ஃபைனலி டிசைடிங் சரி எவ்ரி திங் இஸ் கான் டவுன் ஹில், நல்லா இருந்துச்சு, பட் இப்போ வந்துட்டு எல்லாமே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நம்ம விட்டு விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலே விட்டு விலகும்போது அவங்க இப்போ இம்மீடியட்டாக ஓடி வருவாங்க. திஸ் வில் பி அ ஃப்ரான்டிக் அட்டெம்ப்ட் ஃபார் தெம் டு கம் பேக் டு யூ அண்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு நீங்கள் நல்லவங்க, நான் வந்துட்டு யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டேன், ஐ அஸ்யூம்ட் தட் யூ டோன்ட் லைக் மீ, யூ லைக் தட் பர்சன், ஐ அஸ்யூம் தட் யுவர் இன்ட்ரெஸ்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, ப்ளீஸ் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஃப்ரான்டிக்காக தே வில் டெஸ்பரேட்லி ட்ரை டு வின் யூ ஓவர். ஸோ அதுதான் வந்து ஸ்டேஜ் 5. ஸ்டேஜ் 6 இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இங்கே வந்து பிபிடி இருக்கிறவங்க ஜென்ரலி தேல் ஸ்பைரல் இன்டு an extreme sense of low self worth. அதாவது அவங்களுடைய வர்த்தே அவங்க வந்து ரொம்ப லோவாக டீவேல்யூ பண்ணிவிட்டு தேல் ஆல்சோ ஸ்பைரல் இன்டு டீப் டிப்ரெஷன், ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் அவங்க வந்து ரூமினேட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ஐயோ நம்ம ரொம்ப நல்லா இருந்தோம் இந்த ரிலேஷன்ஷிப் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நீங்கள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தீங்க அவங்களுக்கு ஒரு பார்ட்னராக அப்படின்லாம் அவங்க வந்து நினச்சி பார்ப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்போடைய நல்ல டேஸை வந்து நினச்சி பார்ப்பாங்க. இது டிப்பிக்கலாக கொஞ்ச நாள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் they will try to contact you again. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு they might send you a message, ஒரு மெசேஜோ இல்லை ஒரு காலோ பண்ணலாம். அப்போ வந்துட்டு அவங்க நார்மலாக பேசுகிற மாதிரி ஹே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், இந்த மாதிரி அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. in a lot of situations given a healthy situation ஐடியலி நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டு விலகிறது தான் நல்லது. ஏன்னா பை கோயிங் பேக், ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ உதவ முடியாது. பிகாஸ் தே ஹாவ் அ பர்சனாலிட்டி டிஸார்டர், ரைட்? தே வுட் ரிக்வயர் ஹெல்ப், ரைட்? அண்ட் நீங்கள் வந்துட்டு அன்லெஸ் உங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் பிபிடி பற்றி அவேர்னஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு யூ ஹேவ் சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி இதர் நீங்கள் யாராவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டோ இல்லை ஒரு தெரப்பிஸ்ட்டோ நீங்கள் மீட் பண்ணிட்டு வரீங்க, அவங்ககிட்டருந்து உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் மேனேஜ் இட் ப்ரிட்டி வெல். ஓகே, அப்படி இல்லைனா வந்துட்டு the best course of action is to just let them be. And knowing people generally with BPD sometimes they would அவங்க ரொம்ப குவிக்காக they'll move on to someone else. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. பட் யூ ஜஸ்ட் லீவ் them to be. பட் இன் மெனி கேசஸ் என்ன நடக்கும்னா வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க திருப்பி கால் பண்ணும்போது அவங்க திருப்பி வந்துட்டு அந்த ஒரு பழைய கதையெல்லாம் அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுக்கும் மனசு உருகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ஓகே மேபி we can give this another chance அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா you will go all the way back to stage 1. ஸோ stage 1 love bombing. ஸோ திருப்பி அந்த ஒரு சில வாரங்கள் சில மாதங்கள் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படியே நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கு இறங்குவீங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிபிடி ரிலேஷன்ஷிப் சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கும் until it reaches a point where the healthy partner understands that okay இந்த சைக்கிள் முடிய போகிறதில்ல, ஒன்று இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், அவங்க வந்து சண்டை போட போகிறாங்க, அந்த டைமில் நான் வந்துட்டு கொஞ்சம் காமாக ஐ நீட் டு கிவ் them the space to
கம் டவுன் அண்ட் கெட் பேக் டு நார்மல். இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா வந்துட்டு இன்னொரு அவுட்கம் வந்து இட்ஸ் பெட்டர் டு மூவ் ஆன் ஆர் டு லெட் கோ ஆஃப் தட் பர்சன், எஸ்பெஷலி இன் சிச்சுவேஷன்ஸ் வேர் இது ரொம்ப ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் ஆகலை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு ஜென்ரலாக இட்ஸ் யுவர் ரெட் ஃப்ளாக், இட்ஸ் யுவர் ஐடென்டிஃபையர் சேயிங் ஓகே யூனோ நான் இப்போது விலகுனேன்னா கொஞ்சம் சேஃப் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் அவங்க கூட ரொம்ப நாள் இருக்கன்னா ஒன்றா இட் ரீச்சஸ் அ பாயிண்ட் வேர் அவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு உங்களை ப்ளேம் பண்ண ஆரம்பிப்பாங்க, நிறைய விஷயத்துக்கு உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை உங்கள் மேலே காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஃப்ரீடம், உங்களுடைய சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த் வந்து இரோட் ஆகிட்டே வரும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ், அட்டென்ஷன், எனர்ஜி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள சந்தோஷப்படுறதுக்காக போடுறீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல போய் அவங்க கோவப்பட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலே ஒரு முட்டை ஓட்டு மேலே நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் தட் கேன் பிரேக் யூ psychologically. So general rule of thumb is probably ஏன்னா பிபிடி இருக்கிறவங்ககிட்ட உனக்கு பிபிடி இருக்குன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா காலி. அதோட வந்துட்டு அவங்க they will என்ன சொல்கிறது, நரகத்தை வந்து உலகத்துக்கு எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ அப்படி மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இட்ஸ் வெரி ரிஸ்கி. பட் the only way to protect yourself here is either you take the help or you need to find out a way to let that person go. ஸோ அதோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ நோ in the comments. இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம பிபிடி பற்றி வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ I'll see you in the next video.